வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம புளிச்சக்கீரை கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக கீரையை எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 1 இன்ச் புளிப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து 1 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. கீரை நல்லா வெந்ததும் இது போல் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மண் சட்டியில் எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. மண் சட்டியில் மாற்றின பிறகு கொஞ்சமாக உப்பு, கீரை வாடை பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் போட்டு நல்லா மத்து வச்சு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்குவோம். இதுபோல் நல்லா கடைஞ்சிங்கன்னா நல்லா நைஸாக கடைஞ்சிடும். கீரை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, தாளிப்பு வடகம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம இங்கே காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்குவோம். இதுக்கு கொஞ்சம் நிறையா மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நிறையா போட்டிருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்க்கணும். அதுக்காக நான் சின்ன வெங்காயத்தை எடுத்து இது மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதை கூட சேர்த்து சும்மா லைட்டாக வதங்கினா போதும், நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக வதக்கின பிறகு அப்படியே கீரையில் எடுத்து போட்டுட்டோம்னா நம்மளோட கீரை ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே கீரைக்கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட புளிச்சக்கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.